ஹோம்மேக்கர் அனிதா சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்ரீகுமரன் தங்கநகை மாளிகையில் நான் கோல்டு ஸ்கீமில் 2 பேங்கிள் வாங்கியிருக்கேன். ஸோ அது எவ்வளோ வேஸ்டேஜு, எவ்வளோ ரூபாய் நான் கட்டினேன், இப்போது எத்தனை கிராம்ஸ் நம்ம கைக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் வாங்க. இந்த 2 பேங்கிள் வந்துட்டு ராட் பேங்கிள், அதாவது டியூப் பேங்கிள். ஸோ இந்த டியூப் பேங்கிள் வந்து ரஃப்யூஸ்க்கு போகலாம். நல்லா ஹெவியாக இருக்குது. ஒரு பேங்கிளோட வெயிட் வந்து 12 கிராம்ஸ். நல்லா ஹெவியாக இருக்குது. இந்தப்போ ஒரு கிராமோட ப்ரைஸு 6935 ருபீஸு. வேஸ்டேஜ் வந்து ஒரு கிராமுக்கு 15%. இந்த ராட் பேங்கிளுக்கு வேஸ்டேஜ் வந்து 15% அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு கிராமுக்கு 1040 ருபீஸ் நமக்கு வேஸ்டேஜ் வருது. 2 பேங்கிளுக்கு. ஸோ ஒரு பேங்கிள் வந்து 12 கிராம்ஸ் இருக்குது, இன்னொரு பேங்கிள் வந்து 11.960 கிராம்ஸ் இருக்குது. ஸோ டோட்டலாக 23.960 கிராம்ஸ் நமக்கு இருக்குது. மொத்தமாக எவ்வளோ விலை அப்படின்னா 1,66,162 ருபீஸ் ஆகுது. இதோட வேஸ்டேஜ் கால்குலேட் பண்ணும் பொழுது, அதாவது ஒரு கிராமோட விலை அது 24 கிராம், கிட்டத்தட்ட 24 கிராம் வந்து நம்மளோட விலையில் வருது. ஸோ அதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த விலை வருது. இதில் நமக்கு மறுபடியும் வேஸ்டேஜ் வந்து 15% வருது. ஸோ அந்த வேஸ்டேஜ் கால்குலேட் பண்ணோம்னா நமக்கு வந்து 24 கிராமுக்கு கிட்டத்தட்ட 24 கிராம் இருக்குது. ஸோ அந்த 24 கிராமுக்கு நமக்கு 24,918 ரூபாய் வருது. ஸோ 1,91,080 ரூபாய் வந்திருக்கு. இதில் 3% ஜிஎஸ்டி சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ 3% ஜிஎஸ்டி வந்து 5,732 ரூபாய். அப்போ ஓவரால் வந்து நமக்கு 1,96,812 ரூபாய் ஆகுது. ஓவரால் இந்த ரெண்டு விலையிலோட விலை வந்து 1,96,812 ரூபாய். மேக்கிங் சார்ஜ், ஜிஎஸ்டி எல்லாமே சேர்த்து நவம்பர் 17 அந்த டேட்டோட விலை பார்த்தோம் அப்படின்னா 1,96,812 ரூபாய். இப்போது நான் ஸ்கீமில் எவ்வளோ பே பண்ணேன், 2 ஸ்கீமில் எவ்வளோ பே பண்ணேன், எவ்வளோ டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து ஸ்கீம் 1ல் வந்து ஸ்வர்ணதாரா 15. இந்த ஸ்கீமில் வந்து நம்மக்கிட்ட இருக்க அமௌண்ட் வந்து 55,000 ரூபாய் இருக்குது நம்மக்கிட்ட மொத்தமாக. சரிங்களா, 55,000 ரூபாய் இருக்குது சேவிங்ஸ். மாதம் வந்து 5,000 ரூபாய் நான் வந்து சீட்டு கட்டினேன். அதாவது கோல்டு ஸ்கீம் மாதம் 5,000 ரூபாய், ஸ்வர்ணதாரா ஸ்கீமுக்கு மாதம் 5,000 ரூபாய் நான் பே பண்ணேன். ஒரு கிராமோட விலை அன்னைக்கு வந்து 6,935 ரூபாய். அப்போது 11,960, கிட்டத்தட்ட 12 கிராம் இருக்குது. ஒரு பேங்கிள் வந்து கிட்டத்தட்ட 12 கிராம் இருக்குது. நம்ம வந்து எக்ஸாக்டாக கால்குலேட் பண்ணும்போது 11,960 கிராம். அப்போ அதுக்கான ப்ரைஸ் வந்து இதுக்கு 15% வேஸ்டேஜ் வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. இந்த ராட் பேங்கிளுக்கு 15% வேஸ்டேஜ் அவங்க வந்து வாங்குறாங்க நம்மக்கிட்ட. ஸோ இந்த 12 கிராம், ஓவராலாக 12 கிராமுக்கு இவ்வளோ ரூபாய் நமக்கு வருது. 95,383 ருபீஸ் வருது. இதில் டிஸ்கவுண்ட் வந்து இந்த பர்சன்டேஜ் வந்து இந்த ஸ்கீமுக்கான டிஸ்கவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா. ஸ்வர்ணதாரா 15க்கு 15% இந்த ஸ்கீமுக்கு நமக்கு டிஸ்கவுண்ட் வருது. அதனால் அந்த அமௌண்ட்டை வந்து லெஸ் பண்ணிக்கிறோம். சரிங்களா, 88,652 ரூபாய் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணது போக இந்த அமௌண்ட் வருது. ஸோ இதுக்கு நமக்கு மறுபடியும் ஜிஎஸ்டி கால்குலேட் பண்ணணும். எல்லா நகைகளுக்குமே வந்து 3% ஜிஎஸ்டி. அந்த 3% வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் 1.5, ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து 1.5% நம்மக்கிட்ட வாங்குறாங்க. ஸோ அதுக்கான அமௌண்ட்டு அப்போது 89,333 ரூபாய் வருது. இதில் வச்சுருக்கோம் இல்லையா, அதை லெஸ் பண்ணது போக ஒரு விலைகளுக்கு 34,330 ரூபாய். இந்த விலைகளுக்கு வந்து 34,330 ரூபாய் நான் வந்து பே பண்ணியிருக்கேன். எந்த இது அப்படின்னா ஸ்வர்ணதாரா 15 ஸ்கீமில் மாதம் 5,000 ரூபாய் போட்டிருக்கேன். போட்டதில் நமக்கு அந்த வேஸ்டேஜு ஜிஎஸ்டி இதெல்லாமே கால்குலேட் பண்ணி டிஸ்கவுண்ட்லாம் போக நமக்கு வந்து இவ்வளோ ரூபாய் வந்திருக்கு. அடுத்தது சுட்டி லத்திகாலையும் நாங்கள் வந்துட்டு ஒரு ஸ்கீம் போட்டிருந்தோம். கோல்டு சிட்டு வந்து ஒன்று போட்டிருந்தோம். ஏன்னா எதில் பெனிஃபிட் அதிகம் அப்படின்னு தெரியலை. ஸோ நம்ம வந்து ரெண்டுலேயுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ கடைசியாக 11 மந்த்ஸ் முடியும் போது தான் நமக்கு வந்து எதில் பெனிஃபிட் அதிகம் அப்படிங்கிறது தெரியும். அப்படின்றதுனால நாங்கள் வந்து ரெண்டுமே போட்டோம். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து 2 ஸ்கீம்லுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து சுட்டி லத்திகா பார்க்கலாம் வாங்க. சுட்டி லத்திகா ஸ்கீமில் என்ன நமக்கு பெனிஃபிட் அப்படின்னா, நம்ம வந்துட்டு மாதம் 1 கிராம் 2 கிராம் அப்படி கிராம் கணக்கில் வாங்க வேண்டியதாக இருக்கும். மாதம் கிராமுக்கான விலை வந்து நம்ம பே பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த விலை வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். அதாவது ஒரு டைம் வந்து விலை கூட இருக்கும், ஒரு டைம் கம்மியாக இருக்கும். இப்போ நாங்கள் வாங்கும் பொழுது 6,935 ரூபாய் ஒரு கிராமுக்கான விலை. அப்போ 12 கிராமுக்கான விலை இதில்
15% வேஸ்டேஜ், நமக்கு 12,483 ரூபா வருது. என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமாக வந்து 11 கிராம்ஸ் 11 மாதத்துக்கு 11 கிராம்ஸ் தான் வரணும். ஆனால் அவங்க வந்து 1 கிராம் சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஸோ 12 கிராம்ஸ், சரிங்களா? ஸோ 15% வேஸ்டேஜ், 3% டேக்ஸு. ஸோ இவ்வளோ வருது. இப்போது இதெல்லாமே கால்குலேட் பண்ணதுக்கப்புறமா நம்மக்கிட்ட ஆல்ரெடி 12 கிராம் இருக்குது. ஸோ அந்த 12 கிராமோட அமௌண்ட்டை லெஸ் பண்ணுறோம், 83,220 ரூபா. அப்போது நம்ம கையிலேருந்து கொடுத்தது 15,350 ரூபா கொடுத்துருக்கோம். ஸோ இதில் நமக்கு என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, 1 கிராம் கோல்டு வந்து பெனிஃபிட் 6,935 ரூபா. இந்த சுட்டி லத்திகா ஸ்கீமில் வந்து நமக்கு 1 கிராம் தான் பெனிஃபிட்டு. ஆனால் இதில் வந்து நம்ம வந்து சுட்டி லத்திகாவையும் தென் இன்னொன்று ஸ்வர்ணதாரா, இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும் பொழுது சுட்டி லத்திகா வந்து பெனிஃபிட் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் கம்மி தான், அதாவது 6,935 ரூபா. பட் அதில் வந்து 8,000 சம்திங் ருபீஸ் நமக்கு வந்து கிடைச்சது ப்ராஃபிட். பட் இதில் வந்து 6,935 ருபீஸ் தான் கிடைச்சிருக்கு. ஆனால் என்ன அப்படின்னா, நம்ம இதில் வந்து 12 கிராம் வரைக்கும் 11 மாதத்தில், அதாவது நம்மளால் சேர்க்க முடியுது. 11 மாதத்துக்கும் 11 கிராம் நம்மளால் சேர்க்க முடியுது. ஆனால் அதில் வந்து நம்மளால் இவ்வளோ கிராம்ஸ் சேர்த்த முடியாது. கிட்டத்தட்ட 8 கிராம் அந்த ரேஞ்சுக்கு தான் நமக்கு வந்து வந்திருக்கு. ஆனால் இதில் வந்து கிராம் வந்து நமக்கு கூட வந்திருக்கு. ஸோ சுட்டி லத்திகா ஸ்கீமில் வந்து நமக்கு பெனிஃபிட்னு பார்த்தோம்னா ஒரு 1000 ரூபாய் பக்கம் கம்மியாக வருது, 1000 to 2000 அந்த ரேஞ்ச் வந்து கம்மியாக வருது. ஆனால் நம்மளோட சேமிப்புங்கிறது வந்து சுட்டி லத்திகாவில் தான் அதிகமாக இருக்குது. இதில் வந்து 12 கிராம் வாங்குகிறோம், அதில் வந்து நியர்பை 8 கிராம்ஸ் அவ்வளோதான் வாங்க முடியுது. அதனால் சுட்டி லத்திகா வந்து எனக்கு பெஸ்ட்டாக தெரியுது. ஏன்னா மாதம் மாதம் நம்ம 1 கிராம் இல்லை 2 கிராம் அப்படிங்கிறது நம்ம ஃபிக்ஸடாக நம்ம வாங்குகிறோம். பட் அதில் வந்து ஃபிக்ஸடாக ஒரு அமௌண்ட்டை தான் நம்ம பே பண்ணுறோம். இதில் அப்படின்னா ஸ்வர்ணதாராவில் வந்து நம்ம ஃபிக்ஸடாக ஒரு அமௌண்ட்டை தான் நம்ம வந்து பே பண்ணுறோம். அமௌண்ட் பே பண்ணும்போது நமக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்குது. பட் அதை விட நம்ம சேமிப்புங்கிறது வந்து இந்த இடத்துல கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. பார்த்தோம்னா நமக்கு வந்து மாதம் மாதம் மினிமம் 1 கிராம் அப்படிங்கிறத இந்த ஸ்கீமில் வந்து ஸ்டார்டிங்கே மினிமம் 1 கிராம். ஸோ அப்போ நமக்கு வருஷத்துக்கு எப்படியும் வந்து கிட்டத்தட்ட 12 கிராம் சேர்ந்துருது. ஏன்னா 1 கிராம் அவங்க ஃப்ரீயாக தராங்க. ஸோ 11 கிராம் ப்ளஸ் 1 கிராம் நமக்கு வந்து 12 கிராம் சேர்ந்துருது. ஸோ ஓவராலாக நமக்கு இந்த 2 ஸ்கீமோட பெனிஃபிட்டும் பார்த்திங்கன்னா 15,600 ரூபா. நம்ம வந்து இப்போது பல்காக இவ்வளோ அமௌண்ட் 1,96,812 ரூபா ஒரு பல்கான அமௌண்ட் வந்து எடுத்துகிட்டு போய் நம்ம கோல்டு ஷாப்பில் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு ப்ராசஸ் தான். ஏன்னா இவ்வளோ பெரிய பல்க் அமௌண்ட் வந்து நம்ம சேர்த்து வச்சு அதுக்கப்புறமா போய் வாங்கணும். இதே நம்ம மாதம் மாதம் இந்த மாதிரி கோல்டு ஸ்கீமில் ஏதாவது ஒரு கோல்டு ஸ்கீமில் இதுதான் இல்லை, ஸ்ரீகுமரன் இல்லை, ஜிஆர்டி, இந்த மாதிரி நிறைய கோல்டு ஸ்கீம்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாதம் மாதம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அது ஒரு பல்க் அமௌண்ட்டாக தெரியாது. ஸோ நமக்கு ஒரு வருஷத்தில் நமக்கு வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆர்னமெண்ட்ஸ் நம்ம கையில் இருக்கும். நம்ம அமௌண்ட்டு சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறமா போய் கோல்டு வாங்கணும் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான ப்ராசஸ். ஏன்னா ஏதாவது ஒரு செலவு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு கமிட்மெண்ட்ஸ் நமக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்கும், கமிட்மெண்ட்ஸ் ரெக்யர்மெண்ட்ஸ்லாம். பட் இந்த மாதிரி ஒரு சிட்டு போட்டோம் அப்படின்னா நம்ம மாதம் மாதம் இதுக்குன்னு ஒரு அமௌண்ட் வந்து தனியாக எடுத்து வச்சுருவோம். ஸோ எடுத்து வச்சோம் அப்படின்னா அது வந்து நமக்கு ஒரு சேவிங்ஸு.